ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டுருக்கோம். அதனால் இன்றைக்கோட வீடியோ தான் கொஞ்சம் லேட்டாக வருது. அது மட்டும் கிடையாது, பெருசாக வீடியோவில் எதுவும் கிடையாது. டயட்டில் இன்றைக்கி என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் நிறைய தூரம் இன்றைக்கி நடந்தேன், அதனால் எக்ஸசைஸ் பண்ணலை. ஃபேமிலியாக ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா எனக்கு குழந்தைங்க 2 பேருக்கு எல்லாருக்குமே மருந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. அதனால தான் நிம்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு இங்கே எல்லாம் மருந்து வாங்கிட்டு எதுவுமே செட் ஆகலை. இன்னும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே முழுசாக தெரியலை. அதனால் சரி நிம்ஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அப்படின்னா அங்கே போய் குழந்தைங்களுக்கான செக்கப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெடிசன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். பட் நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு நல்லா இருக்காங்க, மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க. காலையில் எழும்பி ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டு செக் பண்ணியிருந்தேன். வெயிட் வந்து நேற்று 80.300 இருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 80.100 இருக்கேன். இன்றைக்கி எக்ஸசைஸ் எதுவும் பண்ணலை. பட் நிம்ஸ் ஹாஸ்பிட்டல் போகிறவங்களுக்கு தெரியும், ரொம்ப தூரம் நம்ம நடக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நல்லா வாக்கிங் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் இன்னையோட எக்ஸசைஸு. வீட்டில் இருந்து காலையில் ஒரு கொய்யா மட்டும் சாப்பிட்ருந்தேன். கொய்யா சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல் போனால் கண்டிப்பாக சின்னதாக ஏதாவது நான் சீட் பண்ணிவிடுவேன். அதனால் சரி வேறு எதுவும் வேண்டாம், ஒரு காலையில் ஒரு ஃப்ரூட் மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்ட்டு இதை எடுத்து கிளம்பி போயிருந்தேன். அங்கே போய் ஜூஸ் அதுக்கப்புறம் கட்லெட் எல்லாம் சாப்பிட்ருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கட்லெட்டு, அதனால் விரும்பி சாப்பிடுவேன். அது நம்ம டயட்டுக்கு கண்டிப்பாக சீட் பண்ணுறது தான். பட் எனக்கு வந்து அங்கே நான் போகிறப்போ கண்டிப்பாக சாப்பிட்ருவேன். கட்லெட்டு ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி குடிக்கிறது என்னோடய பழக்கம். ஜூஸில் வந்து சுகர் சேர்க்காமல் வாங்கி சாப்பிடுவோம். அந்த ஃப்ரூட்டில் இருக்க இனிப்பு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூடவே ஒரே ஒரு கட்லெட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கனால அதை பேலன்ஸ் பண்ணிவிடும். அதே மாதிரி இந்த மாதிரி சாப்பிட்ற அன்றைக்கி நைட்டு டின்னரும் எடுத்துக்க மாட்டேன். காலையில் ஒரு கப்பு டீ அதுக்கப்புறம் தண்ணி இதெல்லாம் தான் எடுத்திருந்தேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சாப்பிட்ருந்தோம். லஞ்சு சாப்பிடவே 3 மணி ஆகிடுச்சு. அதனால் டின்னரை ஸ்கிப் பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு வந்து சோறு, ரசம், அதுக்கப்புறம் பொரியல், கூட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்திருந்தேன். காலையில் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு போயிருந்தனால ஒரு 3 மணி போல் வந்தே சாப்பிட்ருந்தோம். அவ்வளோதான் இன்றைக்கி நான் சாப்பிட்ருந்தேன். நல்லா வாக்கிங் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நல்லா வாக்கிங். அது மாடிப்படி ஏறி இறங்குறது, அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன். எங்கேயாவது போகிறப்போ இந்த மாதிரி படி ஏறுறது, இறங்குறது, நடந்து போகிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேன். ஏன்னா நம்ம எங்கேயாவது வெளியே போகிறப்போ சின்னதாக சீட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உழைப்பாச்சும் இருந்துச்சுன்னா பேலன்ஸ் பண்ணலாம். இல்லைனா மறுநாள் பயங்கரமாக வெயிட் ஏறிடும். பொதுவாகவே டயட்டில் இருக்கிறப்போ நம்ம செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் இது. நீங்கள் சீட் பண்ணியிருந்தீங்கன்னா நைட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது உங்களோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவும். ரொம்ப வெயிட்டை கெயின் பண்ணி காட்டாது. ஸோ நான் இது வந்து டயட் ஆரம்பித்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறது தான். என்றைக்கு ஒரே மாதிரி இருக்காது. வெளியே போகிறப்போ ஏதாவது சீட் பண்ணிட்டேன்னா அந்த நாள் வந்து டின்னரை ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி டே ஃபுல்லாக போச்சு. நாளைக்கு எப்படி அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.